விஜய் கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் மீல் மேக்கர் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். 4 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி பழம் 4 தக்காளி பழம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் மிக்சியில் கூட அடிக்கணும்னா அடிச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பெருஜீரகம் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6-7 முந்திரி பருப்பு, ஒரு பிரியாணி இலை 3, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் நல்ல மிளகு, ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லி பொடி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது நம்ம 15 நிமிஷம் நல்லா கொதிக்கிற வெந்நியில் ஊற வச்சுருந்தோம். நல்லா சுடு வெந்நியில் போடக்கூடாது, கொதிக்கிற தண்ணியில் போடணும். அப்போ தான் இது நல்லா வேகும். நம்ம இதை இனி தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுங்க. நான் எனக்கு 200 கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இது சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம், நம்ம சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை மதியமே வச்சு மதியம் சாப்பாட்டுக்கும் நைட்டு சப்பாத்திக்கும் வைக்க போகிறேன். அதான் நிறைய போட்டிருக்கேன் கொஞ்சம். நம்ம இந்த அளவுக்கு எல்லா மீல் மேக்கரையும் புளிஞ்சு எடுத்தாச்சு. நம்ம இனி கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அது சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த வறுத்து அரைக்கிற மசாலாவை இதில் போட்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் நம்ம ஒரு கை அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். இது இந்த அளவுக்கு 1 நிமிஷம் வறுத்தா போதும். நம்ம இதை எடுத்து ஆற வச்சுருவோம். மசாலா ஆறுற டைமில் நம்ம குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் உருகட்டும். நெய் உருகுனதான் நம்ம ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுடலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா செவக்க வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை போட்டுடலாம். நான் இது தண்ணி ஊற்றாமல் அடித்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு வாசனை போட்டு அதுக்கு 1 நிமிஷம் நம்ம வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதை நம்ம 4 தக்காளி போல் வெட்டி வச்சுருக்கோம். இதை நம்ம போடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கணும் தக்காளி பழம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பொடிசாக வெட்டி போட்டிருக்கனால சீக்கிரம் வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க நம்ம வத்தல் பொடியை போட்டுடலாம். இந்த வத்தல் பொடியை ஃபஸ்ட்டே நம்ம போட்டாச்சுன்னா அந்த குழம்புக்கு நல்லா கலர் கிடைக்கும். வத்தல் பொடியை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். நாங்கள் இப்போவுமே இவ்வளோ கலராக இருக்குன்னு வத்தல் பொடி போட்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவில் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, இதை போட்டு வதக்கிடலாம். சிம்மில் வச்சுடுங்க, இல்லைன்னா மிளகு கரிஞ்சு போயிடும். உழவு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாம். இந்த தயிர் ஊற்றுனா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா மசாலாவும் நல்லா வதங்கியாச்சு.
நம்ம இப்போ இதில் மீல் மேக்கரை போட்டுடலாம். மீல் மேக்கரில் இந்த மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த மசாலா, பெருஞ்சீரகம், மல்லி, கொஞ்சம் வெங்காயம்லாம் அடித்தோம். அதை நம்ம இப்போ ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம இனி இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் எல்லாமே நம்ம போட்டாச்சு. நம்ம இது இன்னைக்கு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 விசில் அடிச்சிடுச்சு. இப்போ ஆவியும் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். சிக்கன், மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம இந்த வெட்டி வச்சுக்க மல்லித்தலையை போட்டுடலாம். நம்ம இனி இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். இந்த மீல் மேக்கர் கிரேவி பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். வணக்கம்.